ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஒரு மனதோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானம் உம்முடைய சிங்காசனமும் பூமி உம்முடைய பாதபடியுமா இருக்கிறது. அப்பா, அவனுடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரே இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீங்கட்டும். வந்திருக்கும் தடையாளர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அத்தனை பேரையும், குடும்பங்களையும், சகல பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், வந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. நமக்கு ஆராதனை செய்து மிகுந்த ஆசீர்வாதங்களோடு தங்கள் வீடுகளில் திரும்பட்டும். இந்த வாரத்தை ஆண்டவரே பாவண்டை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். முதல் பாடல், பகல் நேர பாடல் நீரே. பாடல் நம்ம பாடலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு இந்த பாடல் நம்ம பாட போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you Jesus, ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே, உன்னை மறந்தால் மலர்க்கரம் செயலிழக்கும். எருசலேமே, உன்னை மறந்தால் மலர்க்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி
மகிழ்ச்சியின் மகுடம் நீதான் மணவாளனே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே கர்த்தரை ஆராதிப்போம் பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே பாடுவோம் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே பாடுவோம் சொல்லுவோம் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மகிழ்ச்சியின் மகுடமே நீர் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா மணவாளனே உம்மை மறவே ஆமென் உம்மை துதிப்பேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா ஹல்லேலூயா glory பகல் நேர பாடல் நீரே எல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே பாடுவோம் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வி தீரும் அன்பினார் கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வி தீரும் அன்பினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது ஆங்கினி கிருபையினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் ஆங்கினி கிருபையினார் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே பாடுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே ஹல்லேலூயா நாளெல்லாம் உம்மை பாடுவே ஹல்லேலூயா பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே ஹல்லேலூயா நாளெல்லாம் உம்மை பாடுவே எல்லாரும் பாடுவோம் ஹல்லேலூயா மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே
எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நல்ல சந்தோஷமா கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஓ ஹalleluya, glory glory glory. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஒரு நேரம் கர்த்தரை துதிக்கலாம். ஆராதிப்போம் ஆராதிப்போம். ஓ ஹalleluya, glory glory. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மேலான சந்தோஷம் நீர் மாத்திரமே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே உன்னை மறந்தார் பல கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தார் பல கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானே. சொல்லுவோம். மனவாழனே உம்மை மறவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானே. ஹல்லேலூயா. மனவாழனே உம்மை மறவே, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. ஆராதிக்கலாமா? மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் லாவில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus.
Praise the Lord. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஆமென் உதடுகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா நல்லா சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு பாடுவோம். துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Lord. ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். சொல்லுவோம். ஆனந்த களிப்போரி ஆமென்கள். Praise the Lord. போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுவோம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்பு. ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து போற்றி புகழ்கின்றேன். Praise the Lord. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள Praise the Lord. glory போற்றி புகழ்கின்றேன். சொல்லுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகள் Praise the Lord. போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுவோம். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். பாடுவோம். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் அடைகின்றேன். ஹல்லேலூயா. Praise the Lord. அறுசுவை உணவு Praise the Lord. திருப்தி அடைகின்றேன்.
தினமும் துதிக்கின்றேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகள் Glory, glory. போற்றி ஆமென். புகழ்கின்றேன். மகிமை உண்டாவதாக. ஆனந்த Praise the Lord. களிப்புள்ள உதடுகள் ஸ்தோத்திரம். போற்றி புகழ்கின்றேன். என் தேவனே நீ என் தேவன், ஏடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீ என் தேவன், ஏடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா? மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென். Glory, glory, glory. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்பாடி ஆராதிக்கலாமா? Praise the உதடுகளால் Lord. போற்றி புகழ்கின்றேன். ஆமென். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. Hallelujah. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். Hallelujah. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடு. Glory. Hallelujah. போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடு. Praise the Lord. Hallelujah. போற்றி புகழ்கின்றேன். சொல்லுவோம். ஆனந்த ஆமென். Glory, glory. Hallelujah. போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள
எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமென். போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன் அறுசுவை உணவு உண்பது போல் தீரமே. ஆமென். ஹalleluya. சொல்லும் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகள். ஆமென். போற்றி புகழ்கின்றேன் ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன் ஆமென். ஆனந்த களிப்புள்ள ஆமென். வல்லமை சொல்லும் glory. போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகள். மகிமையின் தெய்வமே ஆராதிக்கிறோம். புகழ்கின்றேன் ஆமென். ஆனந்த எல்லாரும் சொல்லுவோம் உதடுகள். போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். கொஞ்ச நேரம் glory பாபா பாபா சலத்துக்காக துதிக்கிறோம். லரபனபதன பௌஷியந்தரவல praise the Lord. hallelujah. ஸ்துதியோடு தாவே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி தேவனாய் கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இந்த நாளில் அப்பா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆமென் கருத்தோடும் ஆராதிக்கும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்து நடத்துங்கப்பா. உன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். வசனங்கள் ஆவி ஆத்ம சர்வத்தை பலப்படுத்தட்டும். சிஷ்யமாக இந்த நாள் நாங்கள் பாடினது போலவே ஒரு வசனங்கள் எங்களை நல்ல பாத்திரங்களாக உருவாக்கட்டும். பயனுள்ள பாத்திரங்களாய் கருவிகளாய் எங்களை கர்த்தர் வணைந்து உபயோகப்படுத்துவீராக. ஜெபங்களுக்கு பல் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒருவரும் பெருமையாய் திரும்புவதில்லை. பாண்டி கரத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகட்டும். துதி கன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 சொல்லுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி சங்கீதம் 65வது சங்கீதம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய
உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஆமென். நம் தலைகளை தாழ்த்துவோம். ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோதரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்க போகிறதான வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த வார்த்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோதரம் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்கிறதான வார்த்தையின்படியே ராஜா நீரே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறதான வார்த்தைகள், தியானிக்கிறதான வார்த்தைகள் அப்பா, அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிதமான காரியங்கள் எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடில்லாத அன்பின் நாமத்திலும் இந்த ஆராதனை கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். துக்கத்தோட உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துயரங்கள் எல்லாத்தோடு கொண்டு வந்து என்ன பண்ணுங்க? ஆலயத்தில் உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லி வசனம் சொல்லலை பாருங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் அப்படி சிரிச்ச முகத்தோட எல்லாம் இப்படி ஒரு புன்னகையோட உட்காரலாமே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய சமூகம் அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் ஆலயத்தினுடைய வாசற்படி, ஆமென், கர்த்தருடைய சமூகம், அதையே நான் என்ன பண்றேன்? வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் அவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது எப்படி வரணுமா? இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறது? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதான தேவன். இந்நாள் மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வசனம் அதல்ல, நம்ம எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் வீடுகளில் இந்த வசனம் போர்டு இருக்குது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு? நிறைய வீடுகளில் இந்த வசனங்களை வச்சிருப்பாங்க. நிறைய திருமணங்கள், பிறந்த நாட்கள், விசேஷ நாட்களுக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க? அன்பளிப்பாக கொண்டு கொடுக்கறத நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்க.
கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். செழிப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆமென், அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அதற்கு ஒரு 4 வார்த்தைகள் விதவிதமான மொழிபெயர்ப்புகளில் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென், ஒரு மொழிபெயர்ப்பில் என்ரிச் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது, பிளஸட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது, ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது, மேட் ஃபேட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு தமிழ் அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆமென், வளமை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல வளமான காரியங்களை கர்த்தர் ஆமென் அவரை நம்புகிறதான பிள்ளைகளுக்கு தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். பிளஸட் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. திரட்சி. ஹல்லேலூயா, ஆமென். திரளான காரியங்களை அவைகள் குறிக்கிறது. மேட் ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பில் அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ அது கொழுமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் அன்னைக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு மட்டன் கடைக்கு போனால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கீங்க தானே? எல்லாம் அப்படி உட்காந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். யாருமே மட்டன் சாப்பிட்டது இல்லையோ? எத்தனை பேர் சாப்பிட்டது இல்லை? ஐயா மாத்திரம் சாப்பிடலையா? ஹல்லேலூயா, அவங்க வெஜிடேரியன், அதனால சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம எல்லாருமே வாங்கியிருக்கிறோம் பாருங்க. அப்போ கடையில் போனால் சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ எல்லாம் கறி வெட்டின பிறகு அந்த கறி வெட்டவர்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் என்ன பண்ணுங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் செழிப்பு என்ன பண்ணுது, கொடுக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்ம விரும்புகிறது எல்லாமே அந்த ஒரு செழிப்பான ஒரு காரியங்கள் தான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யாராவது அப்படியே காஞ்சு போனதானே ஒரு வறுமையான ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி விரும்புவோமா? யாராவது விரும்புவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம யாருமே அப்படி விரும்புகிறதா ஆட்கள் இல்லை பாருங்க. ஆமென். நல்ல செழிப்பாய், நல்ல திரட்சியாய், நல்ல வளம் நிறைந்ததான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விரும்புகிறோம் பாருங்க. அதுதான் இங்கே வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். அந்த செழுமையான காரியங்கள் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆமென் நமக்கு என்ன இருக்கணும், கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் மற்ற ஜனங்கள் மேலேயே தங்களுடைய நம்பிக்கையை வைத்து வாழ்கிறதான ஜனங்கள் அநேகர் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். நாளைக்கு பொழுது விடிஞ்சிச்சுன்னு சொன்னா இவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா, இவங்கள்ட்ட இருந்து எனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லி ஓடுகிறதான ஜனங்கள் அநேகர் உண்டு பாருங்க. மற்றவர்களையே சார்ந்து வாழுகிறதான நாட்களாக இந்த நாட்களில் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா, கர்த்தர் மேல நம்ம வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாய் போட்டு பாருங்க, யார் ஒருவன் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறானோ அவனை கர்த்தர் செழிப்பாய் வைக்காமல் விடுகிற தேவன் இல்லை என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு ஒரு நாளும் அந்த செழிப்பு இல்லாமல் போகிறதில்லை, அவளுக்கு ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகிறதில்லை பாருங்க. ஆமென். யார் ஒருவன் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் வைத்து ஆமென் கர்த்தரை மாத்திரமே, கர்த்தர் மேலும் அல்ல கர்த்தர் மேல் மாத்திரம் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து வாழுகிறானோ அவனுக்கு கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய நன்மைகளையும் அவர் வைத்திருக்கிறதான செழிப்பான காரியங்களையும் கர்த்தர் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் மொழிபெயர்ப்பு போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். அதுதான் அந்த நாள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். வேதத்தில் நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்க, கொடுக்க விரும்புகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவரும் ஆமென் அவர்கள் கெட்டு போகிறதோ, அவர்கள் கஷ்டப்படுகிறதோ, அவர்கள் வேதனைப்படுகிறதோ தேவனுக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா, ஆமென். சுத்தம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கினதான மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஏதேன் என்று சொல்லி ஒரு தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாங்க, உண்டு பண்றாங்க. அந்த நம்ம பார்க்கிறோம் பாருங்க, தோட்டம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு செழிப்பா இருக்கணும், அப்பதான் அதுக்கு பேர் என்னது, தோட்டம். ஆமென். அதற்கு தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் நம்ம வாசிக்கிற பொழுது ஆமென் அந்த தோட்டத்தில் 4 நதிகள் பாய்ந்தது என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். 1ஆம் ஆற்றுக்கு 11 வாசிங்க. பைசோன் என்று பெயர்.
கோமதேக்கு கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷரை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். ஆமேன். போதுமா? ஆமேன். பார்க்கிறோம் பாருங்க, அந்த தோட்டத்தில் 4 நதிகள் ஓடிட்டு இருந்ததாம். ஆமேன். சகோதரம் வசனம் நம்மள பார்க்கிறோம் இல்லையா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறதான அந்த மரம் அதனுடைய காலத்தில் அதனுடைய கனியை தந்து அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. அப்படியாக இந்த தோட்டத்தை நம்ம பார்க்கிற பொழுது அவைகள் ரொம்ப செழிப்பான ஒரு தோட்டமாய் காணப்படுகிறது. அதில் 4 நதிகள் அந்த தோட்டத்தில் பாய்ந்துட்டு இருக்கிறது. அந்த நதியினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே போடப்பட்டிருக்குது பாருங்க. அப்படி ஒரு செழிப்பான தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமை வைத்தார். ஹல்லேலூயா. ஆமீன். மனுஷனை உண்டு பண்ணி கர்த்தர் அவர்களுக்கென்று சொல்லி செழிப்பான ஒரு இடத்தை என்ன பண்றாங்க? கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அப்படியாக தான் பாருங்க, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய ஆமென் நமக்கு கர்த்தர் வைக்கிறதான காரியங்கள் எல்லாம் செழிப்பான காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் ஆமென் பிசாசுக்கு செவி கொடுத்து ஆமென் அவன் சொன்னதான வார்த்தைகளை நம்பி ஆண்டவரை விட்டு என்ன பண்றாங்க? தூரமாய் போகிறாங்க. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் ஆமென் சில நேரங்களில் நம்ம இடத்துல வந்து ஆமென் அவர்கள் பேசுகிறதான வார்த்தைகள் எப்படி இருக்குது? ரொம்ப இனிமையா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை நம்பி அவர்களிடத்தில் நாம் சார்ந்து போகும்படியாக அவர்கள் நம்ம இடத்துல என்ன பண்றாங்க? ரொம்ப அழகா பேசுறாங்க. சொல்றாங்களே, தேன் ஒழுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படியாக ஜனங்கள் ஆமென் மற்றவர்களிடத்துல அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்படியாக பேசுகிறாங்க. நிறைய சிட்ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம். அவங்களுடைய அந்த விளம்பரங்கள் அவர்கள் போடுகிறதான அந்த நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமென் எங்குமே கிடைக்காத அளவுக்கு வட்டி உங்களுக்கு நாங்கள் தரோம். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னு சொன்னால் மாதம் 10,000 தரோம், மாதம் 40,000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிற காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அவர்களை நம்பி போனவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள் நம்ம செய்திகள் நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக தான் பாருங்க, பிசாசானவன் ஆமென் கர்த்தர் செழிப்பான ஒரு இடத்துல வைத்ததான இந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்க இந்த கனியை புசிக்கிற நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் உண்டு பண்ணினார் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாங்களா? எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாங்க? அவருடைய சாயலாகவே. ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவை போல புள்ள அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க. அப்படியாக தான் பாருங்க, தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஆனா பிசாசானவன் அவங்கள்ட்ட என்ன சொல்றான்? நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க. ஆமென். கர்த்தர் ஏற்கனவே நம்ம அவருடைய சாயல்ல தான் உண்டு பண்ணி இருக்கிறாரு. ஆனால் பிசாசு சொன்னதான வார்த்தைகளை இந்த ஆதாமும் ஏவாளும் நம்பினார்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பான காரியங்களை வைத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். அப்படியாய் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற பொழுது ஆமென் நம் செழிப்பான காரியங்களை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். இப்படியாக பாவம் செய்ததான ஜனங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் பாவத்தில் இன்னும் என்ன பண்றாங்க? அதிகமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படியான நாட்களில் கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தம் பண்றாங்க பாருங்க. ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். சுத்தரம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிற்காலத்தில் நிறைவேறுகிறது. ஆமென். அப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஆமென் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எங்க கொண்டு போறாங்க? பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்கு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எப்படியான தேசம்? ஒரு
செழிப்பான தேசம். ஆமீன். வறண்டதும் விடாய்த்ததும் ஒரு வெறுமையான ஒரு பாலைவனமான தேசத்துல கர்த்தர் என்ன பண்றது இல்ல, அவருடைய பிள்ளைகளை கொண்டு போகிறது இல்ல. பாருங்க. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசத்திற்கு கொண்டு போக விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 66ஆம் சங்கீதத்தினுடைய 12வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க. ஆமென். இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நீர் எங்களை இந்த செழிப்பான தேசத்தில் என்ன பண்ணீங்க, கொண்டு வந்தீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த செழிப்பான தேசத்தில் நீர் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. பாருங்க. ஆமென். அப்படியாக தான் பாருங்க கர்த்தர் நம்மையும் இந்த செழிப்பான காரியங்களில கொண்டு போய் விடும்படியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மை அழைத்திருக்கிறாங்க. இந்த பூமியில வாழ்கிறதான நாட்களில நாம் எப்படி இருக்கணும், நல்லா செல்வ செழிப்புடன் ஆசீர்வாதத்துடன் நன்மையான காரியங்களுடன் என்ன பண்ணணும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக தான் கர்த்தருடைய பிள்ளைகளை வைக்க விரும்புகிறாங்க. பாருங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ தேவனை பற்றியும் தெரியாது, தேவனுடைய காரியங்கள் தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய நீண்ட நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு பிறகாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணல, அவர்கள் தேவனை பற்றி கர்த்தரை பற்றி அவர்கள் அறியாமல் அவர்கள் அந்நிய தேசத்தில் போய் அந்நிய தேவர்களை வணங்கி அந்நிய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியான நேரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாக அந்த கட்டுகளில் இருந்தும் அந்த வறட்சியான சூழ்நிலைகளில் இருந்தும் ஒரு பாடான சூழ்நிலைகளில் இருந்தும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுக்கிறாங்க. இந்த முச்செடி நடுவில் இருந்து கர்த்தர் மோசே இடத்துல பேசுறாங்க, நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்து இவர்களை நான் இவர்களுக்கு வைத்திருந்ததான தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்திற்கு இவர்களை கொண்டு போகணும். இவர்கள் என்னை ஆராதிக்கணும், இவர்கள் என்னை தொழுது கொள்ளணும், இவர்கள் என்னை விடுவித்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்களாம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறாங்க, கர்த்தர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவர்கள் தான் நம்ம உண்டு பண்ணினாங்க, அவரை தான் நம்ம ஆராதிக்கணும், அவரை தான் நம்ம தொழுது கொள்ளணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, செழிப்பான ஒரு கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போறாங்க, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசமாய் இருக்கிறது, அங்கே உங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா இந்த ஜனங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் ஒரு நீண்ட நாட்களாக அநேக ஆண்டுகளாக அவர்கள் தேவனை அறியாமல் அவர்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரமாய் போனதான ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது கர்த்தர் மோசேயின் மூலமாக சில அடையாளங்களை இங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க. இந்த கோலை கீழே போடு, இது என்ன பண்ணும், பாம்பாய் மாறும், அதை நீ எடுக்கிற பொழுது திரும்ப கோலாய் மாறும். ஹல்லேலூயா. இதை பார்த்து அவங்க நம்பல அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் 6, 7, 8 வசனங்கள் நம்ம வாசிக்கிற பொழுது மீண்டுமாக வேற சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தரங்க செய்கிறத நம்ம 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க. இதை இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னை நம்புவார்கள். நான் தேவன் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான என்னை இவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்க. சோதரம். அப்படியாக கர்த்தரை நம்பி அந்த ஜனங்கள் மோசேயின் இடத்துல வந்தாங்க. அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இருக்கிற அதிகாரங்களில் அநேக வாதைகள் எகிப்தின் ஜனங்களுக்கு வந்தது. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணற்ற காரியங்களையும் அவர்கள் விசுவாசித்து அதெல்லாம் பார்த்து அதன் மூலமாக கர்த்தரை நம்பி யார் கூட வெளில வந்தாங்க,
ஆமென் மோசையோட கூட அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாக ஆமென் ஒரு ஜனங்கள் ஆமென் ஆண்டவரை நம்பணும் அப்படின்னு சொன்னா சில காரியங்கள் அவர்களுக்கு அங்க தேவைப்பட்டது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆமென் அந்த தேசத்துல நடந்தது நிமித்தமாக ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் கர்த்தரை நம்பி ஆமென் மோசையோட கூட வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில ஆமென் இந்த உலகத்தில் நடக்கிறதான காரியங்கள் ஆமென் நமக்கு எதிராக வருகிறதான சூழ்நிலைகள் ஆமென் தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஆமென் நம் கர்த்தர் மேல் இருக்கிறதான நம்பிக்கை சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணிடுது, குறைந்து போய் விடுகிறது பாருங்க. ஆமென். மனிதர்களை நம்பி ஆமென் அவர்கள் எனக்கு செய்வார்கள் ஆமென் அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம், கர்த்தரை விட்டு நம்ம தூரமாய் வந்து விடுகிறோம் பாருங்க. ஆமென். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஈசாக்கை குறித்து விதை விதைத்தார், கர்த்தர் அவருக்கு 100 மடங்கு என்ன பண்ணாங்களாம், பலன் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை காட்டிலும் தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப அவர் அந்த தேசத்தை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த பொழுது கர்த்தர் ஈசாக்கிட்ட சொன்னாங்க, நீ இந்த தேசத்துல என்ன பண்ணு, விதை. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல நீ இரு, நான் உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அவருக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது என்றால் ஆமென் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னா ஆமென் அங்க பஞ்சம். ஆமென். மழை இல்ல, தண்ணீர் இல்ல, ஒரே தேசம் முழுவதுமாக பஞ்சம், ஆகாரத்திற்கு கஷ்டம். இப்படியா இருந்ததான சூழ்நிலையில ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வாழ்க்கையில செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டாங்க பாருங்க. ஆமென். அவர் கை வைக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆமென். அவர் எங்கெல்லாம் துறவு பெற்றாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணது, நீர் வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். சுதன் கர்த்தர் அப்படியாக அவரை ஆசீர்வதித்தார். ஏன்னா கர்த்தர் சொன்னதான வார்த்தையின் மேல அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக வச்சார் பாருங்க. ஆமென். தேசத்துல பஞ்சமா இருக்குது, இப்ப நான் விதைச்சா எப்படி விவசாயம் இருக்கும், எப்படி அதுல பலன் இருக்கும், எல்லாம் கருகி போகுமே, எல்லாம் வீணாய் போகுமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, ஒரு நாளும் யோசிக்கல பாருங்க. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கர்த்தரை நம்பினார், கர்த்தர் அவருடைய வாழ்க்கை செழிப்பாகும்படியாக செய்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. எடுத்து வாசிங்க ஏசாயா 58ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. வாசிக்குமா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம கொடுத்ததான வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது பாருங்க. ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்ப. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உன்னை என்ன பண்ண போறேன், செழிப்பான காரியங்களினால உன்னை நிரப்ப போகிறேன். ஆமென். உனக்கு ஆசீர்வாதமான காரியங்களை உனக்கு கொடுக்கிறேன், நன்மையான காரியங்கள் உனக்கு வரும். ஆமென். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறதான காரியங்கள் எல்லாமே எப்படிதான் இருக்குதா, நன்மைக்கு ஏதுவான காரியங்களதாக இருக்குது. ஆமென். சுதன்மால் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் ஆமென் நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணும், கர்த்தர் மேலேயே நம்ம வைக்கணும் பாருங்க. கர்த்தரையும் நம்புகிறதல்ல, கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதி போல இருப்ப, நீரூற்றை போல இருப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் இந்த ஆத்துமாவை குறித்து நம்ம வசனங்கள் நம்ம தியானிச்சோம் பாருங்க. ஆமென். இந்த ஆத்துமாவானது ஆமென் அது எந்த குறைவும் இல்லாமல் ஆமென் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அந்த ஆத்துமால எந்த குறைவும் இருக்காதான். ஹல்லேலூயா. ஆமென். பிறந்ததிலிருந்து ஆமென் அவனுடைய காலம் முடிந்த பிறகும் அந்த ஆத்துமாவில் என்ன இருக்காதான், குறைவு ஒன்றும் இருக்காது என்று சொல்லி ஆமென் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அப்படியாக குறைவில்லாம நம்ம ஒரு மனுஷனுடைய
ஜீவியத்தில் இருக்கிற ஒரு காரியம் அவனுடைய ஆத்துமா. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பை கட்டளையிடுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆமென், அநேக நேரங்களில் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் குறைகிறது என்று சொன்னால் ஆமென், நாம் கர்த்தரிடத்திலிருந்து சில காரியங்களை செய்கிறதில் நம் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 2 சங்கீதத்தில் இருக்கிறதான ஒரு 2 வசனங்கள் காரியங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எதிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கறாங்களா? ஆமென், உன் கைகளின் பிரயாசங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அநேகருடைய கைகளின் பிரயாசங்களில இந்த நாளில் என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். பேங்க்ல நமக்கு அக்கவுண்ட்ல, நம்முடைய அக்கவுண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆன உடனே வட்டிக்காரனோ கடன்காரனோ லோன் எடுக்கிறவனோ நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலிருந்து அதை எடுத்துடுறான். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். கைகளின் பிரயாசங்களில கர்த்தர் என்ன பண்றாங்களா? செழிப்பை கட்டளையிடுகிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது என்னம்மா? உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேலை செய்கிற இடங்களிலும் ஆசீர்வாதம். ஆமென். வீட்டிலும் குடும்பத்திலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் செழிப்பை தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது 1ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதான மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவானா? பெறுவானாம். ஆமென். இந்த நாட்களில தேவ பயம் ஜனங்களிடத்துல இல்லாமல் போய்விட்டது பாருங்க. ஹல்லேலூயா. செய்திகளிலெல்லாம் பார்க்கிற பொழுது ஆமென், ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேசம் போய் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். மனிதர்களுக்கும் பயம் இல்லை, தெய்வங்களுக்கும் பயம் இல்லை. ஆமென். கடவுளுக்கு பயம் இல்லாத ஒரு ஜனங்களாக இந்த நாட்டில் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். பணம் பொருள் இவைகள் எல்லாம் வந்த பிறகு இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாங்க? மறந்து விடுகிறார்கள் பாருங்க. ஆமென். உன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவ. ஆமென். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். இவ்விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்றாங்களா? ஆமென், நமக்கு தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. எப்பன்னு சொல்லி பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பொழுது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் ஆமென் நமக்கு வேண்டும். அநேக நேரத்தில் மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? பயப்படுகிறோம் பாருங்க. ஆமென். இவங்கள்ட்ட போய் பேசுகிறதற்கு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குதுங்க, இவங்கள்ட்ட அந்த காரியத்தை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்லுகிறோம். ஆனால் தேவனிடத்துல நம்முடைய பயம் இல்லாமல் போய்விட்டது பாருங்க. வசனம் சொல்லுகிறது ஆமென், மனிதருக்கு பயப்படுகிறது என்ன பண்ணுமா? கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்களுக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஒரு இடுக்கண்ல கொண்டு போய் விட்டுரும் பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பிள்ளைகளை கர்த்தர் செழிப்பாய் இருக்கும்படியாக செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆமென். இந்த பயத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும் பாருங்க. 34ஆம் சங்கீதம் 11வது வசனம் என்று சொல்ல நினைக்கிறேன். ஆமென். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறத உங்களுக்கு என்ன பண்றேன்? போதிக்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆமென், கர்த்தருக்கு பயப்படுகிறான அந்த பயத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? போதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்க. ஆமென். நம்ம எப்படி செவி கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது ஆமென், 1ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக எங்களுடைய அதிகாலை ஜெபத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் என்ன பண்ணோம்? தியானிச்சோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை
தியானிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆமென். இந்த வேதத்தின் தியானம் ஆமென், இவைகள் நம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயத்தை நமக்கு என்ன பண்ணுது, போதிக்கிறது பாருங்க. ஆமென். இந்த வேதத்தின் தியானம் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது ஆமென், கர்த்தருடைய ஆமென் கட்டளைகளின்படி நம்ம என்ன பண்ணணுமா, நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்களின்படி நம்ம நடக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எந்த காரியங்களை போதிக்கிறாங்களோ ஆமென், இந்த வேத வசனம் என்ன காரியங்களை நமக்கு சொல்லுகிறதோ அதன்படி நம்ம என்ன பண்ணணுமா, நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் நம் கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோம் பாருங்க. ஆமென். அதுதான் கர்த்தருடைய வசனத்தின் தியானம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் தியானிக்கிறதான பிள்ளைகள் ஆமென் அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்களா, ஆமென், அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் செய்கிறதுல தான் கர்த்தர் என்ன பண்றாங்க, வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். இந்த நாட்களில ஆமென், இந்த வேதத்தை வாசிக்கிறதும் ஆமென், இந்த வேதத்தை தியானிக்கிறதும் ஆமென், இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறதற்கும் நமக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில ஆமென் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, ஆமென், பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை செய்ய முடிகிறதில்ல, ஆமென், இன்னும் கடன் பாரங்கள், கடன் பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது காரணம் ஆமென், கர்த்தர் கொடுத்ததான காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணுகிறதில்ல, செய்கிறதில்ல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்புவதற்கு அங்கே அவர்களிடத்தில் அநேக அற்புதங்கள் நடப்பிக்க வேண்டியது அவசியமா இருந்தது பாருங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஆமென், இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிற பொழுது உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 118ஆம் சங்கீதத்தினுடைய 8-9 வசனங்கள்ல போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புங்க. ஆமென். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் மேல, உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் மேலையும் ஆமென், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாக்கள் மேல வைக்கிறதான நம்பிக்கையை பார்க்கிலும் ஆமென், கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனை நம்பாத சில ஆட்கள் கூட ஆமென், நான் என்னுடைய படிப்பினால, என்னுடைய பேரனால, என்னுடைய செல்வத்தினால, என்னுடைய அறிவினால நான் என்ன பண்ணிடுவேன், காரியங்களை சாதித்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்றாங்களாம், தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. தன் இருதயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதான மனுஷன் மூடன் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆமென். நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் நம்ம யார் மேல வைக்கணுமா, கர்த்தர் மேலேயே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அவர்கள் தங்களுடைய காலங்களில் நல்ல கனிகளை தரணும். ஆமென். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவருடைய கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் வரணும் அப்படி சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. ஆனால் அநேக நேரங்களில் ஆமென், நம்முடைய நம்பிக்கை ஆமென் மனிதர்கள் மேலேயும் பிரபுக்கள் மேலேயும் தங்களுடைய இருதயத்தின் மேலேயும் போகிறது நிமித்தமாக ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன பண்ணிக்க முடியல, அநேக நேரங்களில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். 115ஆம் சங்கீதம் 9, 10, 11 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனமே, ஆமென், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனமே, நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை நம்புங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்ததான ஜனங்கள். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதான, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்காக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாய் கர்த்தரை நம்புகிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறாங்களாம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறாங்களாம். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். சங்கீதம், நீதிமொழிகள் நம்ம வாசிச்சோன்னு சொன்னா அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேலேயே உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அநேக இடங்களில் நம்ம சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம் பாருங்க. ஏன்னா அவர் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் வைத்து கர்த்தரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை
பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதனா என்ன பண்ணுகிறார்? சங்கீதக்காரன் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென், நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் மேலையா? ஆமென், நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆமென் நம்ம இடத்துல வாக்கு கொடுத்ததான ஜனங்கள் மேலையா? ஹல்லேலூயா. இல்லை நம்முடைய படிப்போ நம்முடைய வேலையோ ஆமென் நம்ம வைத்திருக்கிறதான அறிவினாலேயோ நமக்கு அது மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாளிலும் யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. ஆமென், நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆமென், நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென், மற்ற ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆமென் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேலேயே இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நம்ம அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து உலகத்துக்கு நேராக ஓடி உலகத்தின் ஜனங்களை எல்லாம் நம்பி அவர்கள் எல்லாம் நமக்கு கைவிட்ட பிறகு தாமதமாகும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய காரியங்கள் ஆமென் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நம்பி நம்முடைய காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரே ஒரு முறை வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். நாள் நம்ம வாசித்ததான அந்த சங்கீதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென், கர்த்தரை நம்புகிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வயல் வெளிகளை செழிப்பாய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அப்படியாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செழுமையான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் திரளான காரியங்களையும் தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ நன்மைகளையும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் எவ்வளவோ காரியங்களையும் அவர்கள் பார்த்தும் கர்த்தரை நம்பாமல் என்ன பண்ணாங்களாம்? போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. அதனால எகிப்திலிருந்து புறப்பட்டதான ஜனங்கள் ஆமென் யாரும் என்ன பண்ணல? கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த செழிப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர்கள் கர்த்தரை நம்பாமல் போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு செங்கடல் வந்ததும் ஆமென் ஒரு சிவந்த சமுத்திரம் வந்ததும் ஆமென் ஒரு எரிகோ கோட்டை முன்னாடி வந்ததும் இவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஒரு பயம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேல் இருந்ததான நம்பிக்கை போயிடுச்சு. ஆமென், இவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செஞ்சு என்னை விடுதலை பண்ணாங்களே, ஆமென் இந்த சின்ன காரியங்கள்லேருந்து கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க? விடுதலை பண்ண மாட்டாங்களாங்கிறதான கேள்வி அவர்களுடைய இருதயத்தில் வந்து விட்டது பாருங்க. அப்படியாக தான் ஆமென் நாளைக்கு காலையில் இங்கே போகணுமே, இந்த பில்லு கட்டணுமே, அந்த பணம் அங்கே பணம் செலுத்தணுமே, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேணுமே, அதற்கு இதற்கென்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு முன்னாடி வருகிற பொழுது ஆமென் கர்த்தர் மேல் இருக்கிறதான நம்பிக்கை நமக்கு குறைந்து ஆமென் மனிதர்களை தேடி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? ஓட ஆரம்பித்து விடுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் செழிப்பாய் வைக்காமல் விடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். ஆமென். உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ நம்முடைய இருதயத்தையோ ஆமென் நம் நம்பாமல் ஆமென் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிற பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான நன்மையான காரியங்களை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை இவ்வளவு நாள் ஆமென் எதையோ காரியங்கள் மேல் நம்ம நம்பிக்கையை வைத்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆமாம், ஆனால் இந்த நாளிலும் ஆமென் கர்த்தரையே இறுக பற்றி கொண்டு கர்த்தர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறதற்கு நாம் நம்மை பழக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம் தலைகளை தாழ்த்துவோம். ஆமென். நாம் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்றதான வார்த்தையின்படியாக அப்பா நாங்கள் உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டு உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் பார்த்தும்
அப்பா அவர்கள் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வருகிற பொழுது உம்மை மறந்தார்கள், உம்மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள் இழந்து போனார்கள் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேதத்தில் பார்க்கிற பிரகாரமாக அப்பா நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் நடந்து அப்பா உம்மேல் எங்களுடைய நம்பிக்கையை வைத்து உம்மிடத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா நீரே எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலகத்தின் ஜனங்கள் எங்களை கைவிடலாம், ஆனால் வாக்கு பண்ணினதான தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் அப்பா நீர் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்தி வருகிறீங்க ராஜா. அப்பா நீரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லலாமா? கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. பாடி கர்த்தரை நம்ம நல்லா ஆராதிக்க போகிறோம். ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக. ஆமென். பல்லவி பாடும் பொழுது நீங்க காணிக்கை செலுத்தி கர்த்தரை மைப்படுத்துங்க. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். பாடுவோம். களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே, ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்களை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. சொல்லுங்க. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. செழிப்பு. கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்ற தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனை நம்புகிறவனோ செழிப்பான். பொங்கி வா. கேட்போம். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. எங்களை செழிப்பாக்குகிறவரே,
எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உண்மையே நான் நம்புகிறோம் என்று சொல்லி கால்விழுந்து ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மைகளினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர் இத்தனை பேரையும் பள்ளிக்கு பெருக பண்ணி விருத்தடைய செய்து ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ளும்படி கர்த்தரை கொண்டு வந்தீர். தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தது. நாளில் தியானித்த வார்த்தையின்படியே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கிறார்கள் நாங்கள் பார்த்தோம். அதுபோல இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை நம்புகிற அடியார்களாகிய எங்கள் அத்தனை பேரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும், சந்ததிகளையும், சகல பிரயாசங்களையும், ஊழியங்களையும் பாண்டி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய செழிப்பை நீர் கட்டளைக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆகட்டும். நாம மகிமைப்படுவதாக. ஒளித்து நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் வருஷிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அடியார்களுக்காக வானம் திறக்கட்டும். அற்புதத்தின் வாசல்கள் திறப்பதாக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.